வணக்கம். உங்களோட மனச கையாளவே முடியலையா அப்படின்னா உங்களுக்கான கதை மட்டும்தாங்க இது. ஒரு மனுஷனுக்கு நிறைய வேலை இருந்துதான் அவனால அந்த வேலைங்களை செய்யவே முடியலையா. நம்மளால முடியலன்னா யார போய் அப்ரோச் பண்ணுவோம்? கடவுள் கிட்ட தான் போனானா. போன உடனே அப்ப கடவுள் அவர்கிட்ட உனக்கு ஒரு பூதத்தை தர, அது எல்லா வேலையும் செய்யும், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ அதுக்கு வேலை கொடுக்கலன்னா அது உன்னை சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்றாங்களாம். அதை கேட்டுட்டு அவன் எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பூதத்தை கூட்டிட்டு போயே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறானா. போனா அந்த பூதம் சொல்ற வேலையெல்லாம் உடனே செஞ்சு செஞ்சு முடிச்சிருந்தான். இவனுக்கு வேலை கொடுக்கவே முடியலையாம். பயம் வந்துருச்சான், எங்க அவனை சாப்பிட்டுருன்னு. மறுபடியும் கடவுள் கிட்ட போறானா. அப்போ கடவுள் சொல்றாரா, இந்த சறுக்கு மரத்தை வச்சுக்கோ, எப்போல்லாம் உனக்கு வேலை இல்லைன்னு தோணுதோ அப்ப இந்த சறுக்கு மரத்துல அந்த பூதத்தை சறுக்க சொல்லு அப்படின்னு சொன்னாரா. அதே மாதிரி அவன் போய் அங்க செஞ்சானா. அப்போ அவனுக்கு அந்த பூதம் ரொம்ப உதவியா இருந்ததாம். அந்த பூதம் வேற யாருமே இல்லைங்க, நம்மளோட மனசுதான். நம்ம மனசுக்கு வேலை இருக்கும் போது மட்டும் சிந்திங்க. இல்லாத நேரத்துல சறுக்கு மரம்ன்றது பிராணயாமம், நம்ம மூச்சை கவனிக்கிறது. இந்த மூச்சை எப்ப கவனிக்க முடியும்னா தியானத்து மூலமா மட்டும்தான் கவனிக்க முடியும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம மனசு அமைதியா இருக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனமே நம்மள அழிச்சிரும். வாழ்க வளமுடன்.